திமுகவை ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் கொஞ்சமாவது மனசாட்சியோடு தங்களுடைய ஆட்சியை பற்றி வாயை திறக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்காங்க மக்கள். தமிழகத்தில் காமராஜர் என்ற ஒப்பற்ற மாமனிதனை தோற்கடித்து, அதுவும் பொற்கால ஆட்சி கொடுத்த அந்த காமராஜரை பொய்களையும் புரட்டுகளையும் கூறி தோற்கடித்த திமுகவை கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தாமல் காமராஜர் ஆட்சியை வழங்குகிறார் ஸ்டாலின் என்று அவ்வப்போது பாராட்டு பத்திரம் வேற வாசித்துக் கொண்டிருக்கும் காங்கிரஸ். அதுவும் தமிழகத்தில் நூலகங்கள் எண்ணிக்கையை விட டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கல்வியை கொண்டு சேர்த்த காமராஜர் அவர்களுடைய ஆட்சியோடு திமுக ஆட்சியை காங்கிரஸ் ஒப்பிட்டு பேசியது பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சரி, அவர்களுக்கு அது கூட்டணி தர்மம். இப்படி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஆட்சி இது என்று புகழ்ந்தால்தான் அவர்களுக்கு அடுத்தடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான சொற்பமான இடங்களாவது கிடைக்கும். ஆனால் தாங்கள் ஒரு தேசிய கட்சி என்பதையும் மறந்துவிட்டு, அதுவும் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் தங்களுடைய ஆட்சிதான் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு தமிழக ஆட்சியை அவ்வப்போது அவர்கள் புகழ்ந்து கொண்டிருப்பதுதான் வேதனை அளிப்பதாக உள்ளது. காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருக்கும் கர்நாடக மாநிலத்தில் மாநில அரசு மட்டும் தன்னிச்சையாக பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை உயர்த்தி உள்ளது. அதாவது இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் ஆட்சியின் செயல்பாடுதான். ஆனால் அதை பொத்தாம் பொதுவாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்ற தலைப்பு வைத்து சில ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறார்கள். தலைப்பை பார்த்தவுடன் ஏதோ இந்தியா முழுக்க பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து விட்டது என்ற எண்ணம் வர வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ என்னவோ. ஒருவேளை இதுவே உத்தரப்பிரதேசத்திலோ மகாராஷ்டிராவிலோ நடந்திருந்தால் பாஜக அரசு என்பதை அநேகமாக அவர்கள் கொட்டை எழுத்துக்களில் அச்சிட்டிருக்கலாம். ஆனால் கர்நாடகாவில் நடப்பது காங்கிரஸ் அரசு என்பதால் பொத்தாம் பொதுவாக அம்மாநில அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வரை பெட்ரோல் டீசல் விலை மாறாமல் அப்படியே நிலைநிறுத்தப்பட்டு இருந்தது மோடி ஆட்சியின் ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டது. சொல்லப்போனால் மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக 2 முறை மத்திய அரசின் வரியை குறைத்து அறிவித்திருந்தது மோடி அரசு. இந்தியாவில் எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வகையான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த லாஜிக் எல்லாம் இவர்களுக்கு எங்க புரிய போகுது? கர்நாடக மாநில அரசு செய்துள்ளது என்னவென்றால், எப்போடா தேர்தல் முடியும் என்று காத்து கொண்டிருந்து தேர்தல் முடிந்த 15 நாள் கேப்பில் சடால் என்று வரியை உயர்த்தி தங்கள் வருவாயை பெருக்கிக் கொள்வதற்காக பொதுமக்கள் மீது வரி சுமையை ஏற்றி உள்ளது காங்கிரஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், கர்நாடக மாநிலத்தை விட அதிக வரியை போட்டு தமிழகத்தில் அதிக விலையில் பெட்ரோல் டீசல் விற்பனை நடந்து கொண்டிருந்தது மக்களுக்கு தெரிந்துவிடும் என்று பயப்படுகிறார்களோ என்னவோ. மொத்தத்தில் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று திமுக கொடுத்த வாக்குறுதியும் பொய்யாகிவிட்டது. பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயித்தால் மீண்டும் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்ற வாக்குறுதியும் பொய்யாகிவிட்டது. பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் இப்படி அதிவிரைவாக விலையேற்றத்தை செய்துள்ள கர்நாடக காங்கிரஸ் அரசை போலவே தமிழகத்திலும் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமோ என்று அச்சத்தில் இருக்கிறார்கள் மக்கள். ஏற்கனவே சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, முக்கியமாக மின்சார கட்டணம் உயர்வு போன்ற பல உயர்வுகளால் கதி கலங்கி போயிருக்கும் மக்கள் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி உயர்வையும் ஏதாவது அமல்படுத்தினால் இன்னும் பல இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும். திமுகவை புகழ்வதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் கொஞ்சம் தங்கள் ஆட்சியின் லட்சணத்தையும் அவ்வப்போது திரும்பி பார்க்க வேண்டுகிறோம்.